ஹாய் ஆல், இது ஃப்ரைடே மார்னிங். நேற்று வந்து டிமார்ட் போயிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்றும் பெருசாக வாங்கலை, போன முடியல சொல்லியிருப்பேன். மெயினான திங்ஸ் அரிசி, அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு, ஸோ விம் லிக்விட், ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். மெயின் இந்த 2 பவுல் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி டிமார்ட் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ இந்த பவுல் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாப்பாவுக்கு தம்பிக்கெலாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ஸோ எங்களுக்குமே சாலட் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் இந்த டைம் போயிட்டு இன்னும் 2 பவுல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நேற்று மதியம் போல் கம்பு தோசைக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் போல் அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் டிமார்ட் போகிற அவசரத்தில் சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 மணிக்கு டிமார்ட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் எங்கே அரைக்கிறது? ஏன்னா எல்லாருமே பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம அரைக்கிற சவுண்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் அப்படியே அரிசி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்துமே ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தம்பிக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ஓட்ஸ் கஞ்சி மேக்ஸிமம் அவனுக்கு நைட் டின்னருக்கு தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஏன்னா சீக்கிரமாக ஜீரணமாகும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஓட்ஸ் எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக ஓட்ஸ் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பனானா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு 11 மாதம் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மேஷரை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு கூட கொடுங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயிட் கெயினுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ ஆல் தான் கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.